நான் செஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக்குன்னு இதை நான் சொல்லுவேன். கேக்கோட ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் நம்மளோட தான் கேக் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எங்கேஜ்மெண்ட்லேருந்து நம்மகிட்ட கேக் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கேஜ்மெண்ட்க்கு, வெட்டிங் டேக்கு, ஏன் ஃபர்ஸ்ட் நைட்க்கு கூட கேக் வாங்கியிருந்தாங்கன்னா பாருங்களேன். அவங்க தான் இப்போ அவங்களோட பேபி ஷவரோட கேக்குக்கு வந்து நம்மகிட்ட கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குன்னு. நடுவில் இருக்கிற அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஆகட்டும், மேலே இருக்கிற தூங்கிட்டு இருக்க அந்த பேபி ஆகட்டும், சைடில் வர அந்த சின்ன சின்ன ஸ்டார்ஸு, க்ளவுட்ஸு, அப்புறம் அந்த பேபியோட ஃபுட் எல்லாம் எக்ஸாக்டாக அதே மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேக்கை வந்து சூப்பராக ரெடி பண்ணி அவங்களோட ஹாலுக்கே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். ஸோ இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. வெல்கம் பேனர்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஹோட்டலில் வந்து அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. கேக்கும் நம்மளே தான் கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருந்தோம். நான், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தை எல்லாம் 3 பேர் தான் போயிருந்தோம். லிஃப்ட்டில் கொண்டு போய் செகண்ட் ஃப்ளோரில் கேக்கை கொடுத்துட்டு அவங்க கேக்கை சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. என்கேஜ்மெண்ட்காகட்டும், வெட்டிங் டேக்காகட்டும், இப்பளோட வளகாப்புக்கு கூட நம்மளே தான் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோம். இவங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம தான் கேக் டெலிவரி பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் குழந்தையோட போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.